என் பேத்திக்கு காய்ச்சல் அதிகமாகி தூக்கி தூக்கி போடுதுமா. நீ வந்து விபதி பூசினாதான் சரியாகும்னு சொன்னாங்க. கண்ணு திறந்து பாருடானே. என்னாச்சு? சாரிங்க, சிஸ்டத்துல இருந்த மொத்த டேட்டாவும் டெலீட் ஆயிருக்கு. ஆர்டிஸ்ட்க்கு எரிஞ்சு கரெக்டா இருக்கு. இனிமேல் என்ன பண்ணாலும் சரி, அலைஞ்சு போன வீடியோவை நம்மளால எடுக்கவே முடியாது. நான் என்னமோ நினைச்சு இங்க வந்தோம், கடைசியில என்னென்னமோ நடக்குது. என்ன பண்றது நானும் புரியல. நான் என்ன பண்ணாலும் சரி, அந்த வெண்ணில கழுவுற மீன்ல நழுவுற மீனா தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கோம். ஐயோ நடராஜனே, நான் எங்க இருக்கேன்? வர வர என்னென்னமோ நடக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியாமலே நான் பண்றேன். இனிமே யார் கூப்பிட்டாலும் வரவே கூடாது. ஐயோ என்னாச்சு? போய் போ. தென்னரசு, இவங்க தானே வெண்ணிலாவை வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்த பாட்டி? ஆமா. ஓ காட். பாட்டி, பாட்டி உங்களுக்கு என்னாச்சு? பாட்டி ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க? இங்க சொல்லுங்க பாட்டி. என்னாச்சு? பாட்டி, பாட்டி என்னாச்சு? பாட்டி ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க? பாட்டி, பாட்டி எந்திரிங்க. பாட்டி, பாட்டி. நான் வந்து வந்து சொல்லுங்க பாட்டி. வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்த. நீங்க சொன்ன மாதிரி கதவை சாத்திட்டேன். அப்போ உள்ள சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்போ சொல்லுங்க. தனியா தனியா சீக்கிரம். பாட்டி, தென்னரசு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏதாவது குடல்ல இருக்கா? இல்லை சார். காரியம் எதுவும் இல்லையே. என்ன பண்றதுன்னு புரியலையே. உடனே ஏதாவது பண்ணி பாட்டி எப்படியாவது இந்த விஷயத்தை போலீஸ்க்கு சொல்ல வைக்கணும். சொல்ல வச்சு தீரணும். வேற வழியே இல்லை தென்னரசு. நம்ம கையில இருக்க ஒரே சாட்சி இந்த பாட்டி மட்டும். தண்ணி கொண்டு வாங்க. ஒண்ணும் ஆகாது. உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். நடந்த விஷயம் எல்லாம் போலீஸ்க்கு சொல்லணும். சரியா பாட்டி? தண்ணி குடிங்க.
போலீஸ் பாட்டி 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 ஸ்வேதா எப்படியாவது அவளை பிடிச்சி ஜெயில தள்ளிடலான்னு பார்த்தா இருந்த ஒரே ஆதாரம் பாட்டி தான். அதுவும் இப்ப இறந்து போச்சு. இங்க பாருங்க தென்னரசு, இந்த நேரத்துல நீங்க கவலைப்பட்டு கலங்கி நிக்கிறதால எதுவும் நடக்க போறதில்ல. வெண்ணிலாவோட கைரேகை உள்ள சம்பவம் நடந்த இடத்துல கண்டிப்பா பதிஞ்சிருக்கும். போலீஸ் கிட்ட சொல்லி அது மூலமா அவளை சிக்க வச்சிடலாம். ஒரு வழியே இல்ல. சங்கர் அண்ணே சொல்லுங்கண்ணே. நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் குடோனுக்கு வந்தேன், 2 பேர் இறந்து கிடக்குறாங்கன்ற விஷயத்த சொல்லிடு. போலீஸ் வந்ததும் நான் தான் முதல்ல பார்த்தேன்னு சொல்லிடு. சரிங்கண்ணா. சரி தென்னரசு, போலீஸ் வர நேரத்துல நான் இங்க இருந்தா என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட கேள்வி வரும். முத்தரச மாமா வரைக்கும் விஷயம் போகும். தேவையில்லாத பிரச்சனை. அதனால நான் இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். கவலைப்படாத. சரி சரி. தென்னரசு, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் விதி அவ்வளவுதான். ஆனா அவன் விதி அவன் கையால முடிஞ்சதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஸ்வேதா. அவளை நான் விட மாட்டேன். விடக்கூடாது. அவளை சும்மா விடக்கூடாது தென்னரசு. அவளை எப்படியாவது சிக்காங்க. நான் கிளம்புறேன். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நடந்தது எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாம எல்லாம் மீறி போயிடுச்சு. அந்த வெண்ணிலா எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அவளை விட மாட்டேன். எப்படியாவது சிக்க வச்சு தீருவேன். அவ எங்க போயிருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அவ வர வரைக்கும் இங்கே உட்கார்ற. வந்த உடனே முடிய பிடிச்சு உழுக்கிறேன். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா நீ டென்ஷன் ஆகாம இரு. ஏய், டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? எத்தனை கனவு கண்டேன். இந்த விஷயத்துல எப்படியாவது அவளை சிக்க வச்சிடலான்னு பார்த்தா இருந்த ஆதாரம் பூராவும் வீணா போயிடுச்சு. ஏன் மேலேயே எனக்கு வர வர எரிச்சலா இருக்கு. என்ன திட்டம் போட்டாலும் எல்லாமே சொதப்புது. எனக்கு ஒரு சந்தேகம். ஏய் ஸ்வேதா, எங்க போற? சொல்றேன் வா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா பாத்தியா? அவ ஒரு கொலையே பண்ணிருக்கா. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி படுத்துட்டு இருக்கா. இவளை என்னதான் பண்ணி தொலைக்கிறது? என்னடி? வேண்டாம் ஸ்வேதா, அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத. ஏற்கனவே நீ கோவப்பட்டு பண்ணதுனாலதான் ஏகப்பட்ட சிக்கல் வந்துச்சு. இப்போ நீ அவளை தொடாம ஏதாவது பண்ணும் தானே முயற்சி பண்ணிட்டு இருக்க. அதை யோசிச்சு பாரு. ஆமால, அவள் ஏதாவது பண்ண போய்
முத்தர்ச மாமாவோட வெறுப்பை சம்பாதிக்க நான் விரும்புறேன். அங்க இருக்கிற கைரேகை பூராவும் வெண்ணிலாவுக்கு எதிரான சாட்சியத்தை சொல்லிடும். வெண்ணிலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறது உறுதி. வெண்ணிலாவோட கைரேகை அவங்க கையில சிக்க போறதும் உறுதி. யாரு முதல்ல பார்த்து ஃபோன் பண்ணது? சங்கர் தான் முதல்ல பார்த்து ஃபோன் பண்ணாரு. அவர் இங்க வேலை பார்க்கறாரு இன்ஸ்பெக்டர். ஐயா, நான் சாப்பிட்றதுக்காக போயிட்டு திரும்பி வந்தேங்க. வந்து பார்த்தா நடராஜ் ஐயாவும் அந்த கிழவியும் இறந்து கிடக்குறாங்க ஐயா. அந்த வயசானம்மா யாரு? இங்க கூட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. அந்த பாட்டிக்கு சொந்தம்னு யாருமே கிடையாதுங்க ஐயா, அனாதை தான். எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னார். நான் தான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆம்புலன்ஸ் வந்துடும். 2 பேரோட பாடியை எடுக்கணும். அதுக்குள்ள ஃபாரன்சிக் ஆட்களை வச்சு கைரேகை உட்பட எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ணிடுவோம். எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதான் தெரியும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நிறைய பேர் வந்து போற இடம், எது குற்றவாளியோட கைரேகைன்னு பிரிச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. சரி, எப்படின்னு பார்ப்போம். வெண்ணிலா, உன்னை பழி வாங்க விட மாட்டேன்டி. மாப்ள, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஏன் 2 அண்ணாமலையும் ஒன்னா பாக்குறிய? திருவண்ணாமலை அண்ணாமலை, திரு அண்ணாமலை. ஹே, ஹே, ஹே. இது எப்படி இருக்கு? தேவையில்லாத நேரத்தில் ஜோக் அடிக்கிறேன்னு உயிரை வேண்டிட்டு இருக்கிறா. வண்டி ஓட்டுறா. ஆமா, இவங்க மட்டும் யாரோ ஒருத்தர் சித்தி உயிரோடு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னதை கேட்டு நம்மளை வெயில் அலைய வைப்பாங்களாமா. நாம மட்டும் ஜோக் அடிக்கூடாதாமா. நான் அப்பவே சொன்னேன், நல்லா விசாரிச்சுட்டு போறேன்டா மாப்பிள்ளன்னு. கேட்டியா? இப்ப அனாவசியமா அலைஞ்சிட்டு இருக்கோம். டேய், ரொம்ப சலிச்சுக்காத. என் சித்தி உயிரோட தான் இருப்பாங்க. என் மனசுக்கு தெரியும்டா அது. இப்ப கூட யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி என் சித்தி இங்க தான் இருக்கான்னு சொன்னா போய் தேடுவேண்டாண்ணா. எப்படி என் சித்தி என்ன கண்டுபிடிச்சிருவேன்டா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாட்டிக்கிட்டது நான் தானே. வண்டியா அது? கிளச்ச பாரு, கல்லு மாதிரி இருக்கு. கழுத்துவ முடியுது, காலை வலிக்குது மாப்பிள. விடு, நான் ஓட்டுறேன். பரவாயில்ல, நானே ஓட்டுறேன். ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாரு. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணே. எது? என்ன? எப்படி? நான் வரேன். நான் வந்துடுறேன். நான் உடனே வரேண்ணே. என்ன மாப்பிளாச்சு? டேய், நம்ம தென்னரசு தம்பி நடராஜ் இல்லடா? ஆமா. அவனை யாரும் கொண்டுட்டாங்களாண்டா. என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி வீட்டுக்கு வந்துருச்சா? நீ தென்னரசு வீட்டுக்கு வண்டி விடு. இந்த பக்கம் திருப்பி. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. இத கேக்குறதுக்கு நாதி இல்லையே.
அப்படி இருந்த ஊர். சின்ன தப்பு கூட நடக்காது. இப்ப என்னடான்னா அடிக்கடி கொலையே நடக்கிற அளவுக்கு ஊரே கெட்டு போச்சு. தென்னரசு, போலீஸ்ல என்னப்பா சொன்னாங்க? விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது தெரிஞ்சா சொல்றேன்னாங்க. எல்லாத்துக்கும் இதே பதில தான் சொல்றாங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுக்கு இன்னும் எதுவுமே தெரியலையே. ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா கூடி போய் கேட்டாதான் பதில் கிடைக்கும் போல இருக்கு. என் பிள்ளைய பாத்தியா வெண்ணிலா? ஐயோ, இப்படி ஆகணும் இவனுக்கு. ஏண்டி என் குடும்பமே இங்க கதறி அழுதுகிட்டு இருக்கு. கூடவே உட்காந்து நீலி கண்ணீர் வலிக்கிறியா? போடி வெளியே, போ. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் தென்னரசு, என்னப்பா இது? ஏமா அந்த பொண்ணை போட்டு அவமானப்படுத்துற? இது எங்க வீட்டு விஷயம். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். வலி தெரியுந்தா, வேதனை தெரியுந்தாயா? அதுக்கு வெண்ணிலா என்னையா பண்ணோம்? இந்தா, திருப்பி திருப்பி என்ன கேள்வி கேட்டு மடக்க வேணாம். நான் எதுவும் சொல்ல தயாரா இல்ல. ஏய், போடி. போடி வெளியே. நீலி கண்ணீர் வலிக்க வந்துட்டியா? போ வெளியே. இன்னொரு தடவை இந்த பக்கம் உன்னை பார்த்தேன். மாமா விடுங்க மாமா. போடி. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்த காலை உடைச்சிருவேன். வெண்ணிலா, முத்து மாமா. என்ன விடலாச்சு? முத்து மாமா, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் இங்க துக்கம் விசாரிக்க வந்தேன். அத்தை கிட்ட அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். தென்னரசு மாமா திடீர்னு என்ன பிடிச்சு வெளியில தள்ளுறாரு. நான் எதுவும் பண்ணல. என்ன தென்னரசு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? போதும். யாரும் இங்க வந்து அவளுக்காக வக்காலத்து வாங்க வேணாம். மீறி பேசினா மரியாதை கெட்டு போயிடும். அவ்வளவுதான் சொல்லுவேன். துக்கம் விசாரிக்க வந்தவள மரியாதை இல்லாம நீ நடத்திட்டு மரியாதையை பத்தி நீ பேசுறியா? இவளை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. இவளை ஏய் தென்னரசு, டேய், நடந்த சாவுக்கு அவளுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ற? நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை ஒளிச்சு கட்டி இருந்தா எல்லாம் நல்லா இருந்திருக்கும். எதுக்கு தேவையில்லாம அவன் மேல ஏன்டா நீ சம்பந்தமா பேசிட்டு இருக்கப்போ? இந்த சம்பந்தம் இல்லாமலாம் பேசல. உனக்கு என்னோட நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏய், ஏய்,